9 times table using fingers. உங்களோட 2 handsல இருக்க fingersஐ யூஸ் பண்ணி 9 times table வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் 9 times டேபிளுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். தட் டு 10 times 9 வரைக்கும் மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட பாம் உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட், இது உங்களோட ரைட் ஹேண்ட். இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் இருக்குது பாருங்கள், அதில் இருக்க இந்த தம் ஃபிங்கர் இதுதான் வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, number 4, number 5, number 6, number 7, number 8, number 9, number 10. So இந்த left handல இருக்க இந்த thumb வந்து number 1, உங்களோட right handல இருக்க இந்த thumb finger வந்து பார்த்தீங்கன்னா which is 10. So இது number 1, இது number 10. ஆர்டரை வந்து மாற்றிடக்கூடாது. வீடியோ பர்பஸ்க்காக நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10 வரைக்கும் நேமிங் பண்ணியிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த ட்ரிக் 9 times டேபிளுக்கு தான் அப்ளை ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க 9 times இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 6 times 9. இது எவ்வளோ ஆன்சர் வருது நம்ம செக் பண்ணலாம். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? நம்பர் 6. ஸோ உங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். உங்களோட பாம் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட், இது வந்து உங்களோட ரைட் ஹேண்ட். நம்பர் 6 கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் நம்பர் 6 இதுதான் வந்து நம்பர் 6. இதை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து இந்த 2 hands இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணனே இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஃபிங்கர்ஸ்லாம் என்னது? இந்த ஃபிங்கர்ஸ் தான். ஸோ டோட்டல் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5. ஸோ 5. ஸோ நம்பர் 6 இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அதோட லெஃப்ட் சைடு எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. அந்த நம்பர்ஸ் தான் நம்ம கவுண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். டோட்டல் 5 ஃபிங்கர்ஸ். அந்த நம்பரை இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் 5. இது எல்லாமே வந்து 2 digits தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ 6 times அப்படின்றனால 6th ஃபிங்கரை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சொன்னோம். ஸோ இந்த ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். டு த ரைட் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஃபிங்கர்ஸ். 1, 2, 3, 4. ஸோ லெஃப்ட் சைட் 5 இருந்தது, அந்த 5 தான் எழுதியிருக்கோம். ரைட் சைட் 4 ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குது, அந்த டிஜிட்டை இங்கே எழுதிடுறீங்க. ஸோ 6 times 9 is 54. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து 4 times 9 வந்து ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து 2 digitல தான் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ 4 times 9 அப்படின்னும் போது எந்த ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணணும்? நம்பர் 4 க்ளோஸ் பண்ணணும். ஸோ 4 க்ளோஸ் பண்ணோன்னே டு த லெஃப்ட், இந்த க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். டு த லெஃப்ட் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குது? 1, 2, 3 ஃபிங்கர்ஸ். இந்த 3 ஃபிங்கர்ஸ் உங்களோட க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். அந்த ஃபிங்கர்லேருந்து டு த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஃபிங்கர்ஸ். ஸோ இங்கே 3 ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ண ஃபிங்கர் டு த ரைட் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இங்கே வந்து 6. ஸோ 4 times 9 is 36. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7 times 9 ட்ரை பண்ணலாம். 2 digit ஆன்சர் பண்ண. ஸோ 7 times அப்படின்னும் போது எந்த ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணோம்? நம்பர் 7. ஸோ 7 க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டு த லெஃப்ட் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நம்பர் 7 தான். ஸோ 7 க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டு த ரைட் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3. ஸோ 7 times 9 is 63. நெக்ஸ்ட் 5 times 9 வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 5 times அப்படின்னும் போது நம்பர் 5 தான் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டு த லெஃப்ட் இந்த ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். டு த லெஃப்ட் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குது? 1, 2, 3, 4 ஃபிங்கர்ஸ். ஸோ அந்த 4 இங்கே நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 5 times தானே எழுதியிருக்கோம். ஸோ 5 times வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். டு த ரைட் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்பர் 5 தான் பார்த்துட்ருக்கோம் 5 times. ஸோ 5 times க்ளோஸ் பண்ணிங்கன்னா டு த லெஃப்ட் 4 இருக்குது, அந்த 4 எழுதியிருக்கோம். டு த ரைட்னு பார்க்கும்போது இந்த 5 ஃபிங்கர்ஸுமே ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்பர் 5. ஸோ 5 times 9 is 45.
நெக்ஸ்ட் 8 times 9 வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 8 times அப்படின்னும் போது நம்ம 8 இங்கே இருக்குது, அந்த ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணுறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டு த லெஃப்ட் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, 6, 7. ஸோ 7. ஸோ 8 times தானே, ஸோ 8 க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. டு த ரைட் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குது? 1, 2. இந்த 9 10 மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ 2 fingers. ஸோ யூ நீட் டு ரைட் number 2. ஸோ 8 times 9 is 72. 3 times 9 அப்படின்னும் போது நம்பர் 3 தான் க்ளோஸ் பண்ணும். ஸோ நம்பர் 3 வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா டு த லெஃப்ட் வந்து எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குது? 1, 2 fingers ஓப்பனில் இருக்குது. ஸோ நம்பர் 2 எழுதியிருக்கோம். ஸோ 3 times அப்படின்னா 3 க்ளோஸ் பண்ணியிருக்கோமா? டு த ரைட் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 3 times 9 is 27. நெக்ஸ்ட் வந்து 9 times 9 எவ்வளோ வருது நம்ம செக் பண்ணலாம். ஸோ 9 times 9 போது நம்பர் 9 இங்கே தான் இருக்குது. ஸோ 9 நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், ஓப்பனில் இருக்குது பாருங்கள். இந்த ஃபிங்கர் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டு தி லெஃப்ட்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கன்னா till 8 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து 8 எழுதுவீங்க. ஸோ 9 times 9 9 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். டு த ரைட் எத்தனை ஃபிங்கர் ஓப்பனில் இருக்குது? இந்த தம் ஃபிங்கர் 1 மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ இங்கே 1 எழுதுறோம். ஸோ 9 times 9 is 81. நெக்ஸ்ட் 10 times 9. ஸோ 10 times 9 அப்படிங்கும்போது இங்கே நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10ன்றது இந்த ஃபிங்கர் தான். ஸோ இந்த ஃபிங்கரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து டு த லெஃப்ட் வந்து எத்தனை ஃபிங்கர் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5, 6, 7, 8, 9. இந்த ஃபிங்கருக்கு டு த லெஃப்ட் பார்த்தீங்கன்னா 9 fingers ஓப்பனில் இருக்குது. ஸோ 9. ஸோ 10 times தானே, ஸோ 10 times க்ளோஸ் பண்ணிட்டேன்னா டு த லெஃப்ட் 9 fingers. டு த ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸே இல்லை, விச் மீன்ஸ் அதை வந்து நீங்கள் 0ன்னு எழுதணும். ஸோ 10 times 9 is 90. நெக்ஸ்ட் 2 times 9 பார்த்தீங்கன்னா 2 times அப்படிங்கும்போது நம்பர் 2 இங்கே இருக்கு. ஸோ 2 க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களே டு தி லெஃப்ட் எத்தனை ஃபிங்கர் வந்து ஓப்பனில் இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஒரு ஃபிங்கர் தான். ஸோ அந்த ஒன்றை வந்து இங்கே எழுதியிருக்கோம். ஸோ டு த ரைட் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபிங்கர்ஸ் ஓப்பனில் இருக்குது? 1, 2, 3. தென் இங்கே ஒரு 5 fingers. 4, 5, 6, 7, 8. ஸோ 2 times 9 is 18. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 times 9. ஸோ 1 அப்படின்னும் போது நம்பர் 1 இந்த ஃபிங்கர் தான், லெஃப்ட் தம் சொன்னோம். ஸோ நம்பர் 1 தான். இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டு த லெஃப்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஃபிங்கர்ஸுமே இல்லை. அப்போ வந்து நீங்கள் என்ன எழுதணும்? 0 எழுதணும். ஸோ 0. ரிமைனிங் இருக்க ஃபிங்கர்ஸ் வந்து டு த ரைட் எழுதணும். இந்த ஃபிங்கருக்கு டு த ரைட்டு நீங்கள் பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஓப்பன் ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது 9 ஓப்பன் ஃபிங்கர்ஸ். ஸோ அந்த 9 இங்கே எழுதுறீங்க. So 1 times 9 is 9, 2 times 9 is 18, 3 times 9 is 27, 4 times 9 is 36, 5 times 9 is 45, 6 times 9 is 54, 7 times 9 is 63, 8 times 9 is 72, 9 times 9 is 81, 10 times 9 is 90. ஸோ நீங்களும் 2 ஹேண்ட்ஸில் இருக்க அந்த 10 ஃபிங்கர்ஸுமே யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.